வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்லப்பிள்ளையே, இன்று நான் சொல்லப்போகும் விஷயத்தை நல்லபடியாக கவனமாக கேட்டுக்கொள். நான் என்ன சொன்னாலும் எது செய்தாலும் கூட அது முழுவதையும் உன் நன்மைக்காக மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உனக்குள் இருக்கட்டும். இப்போது இந்த வராகி அம்மா உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். உன் வாழ்வில் உன்னை தூக்கி சுமப்பதும் நான் தான், உன்னை உயரத்தில் தூக்கி உட்கார வைக்கப் போவதும் நான் தான். என் மீது நம்பிக்கையோடு நீ இருந்தால் உனக்கு நிழலாக நான் வந்து உன்னை காப்பேன். உன் நெஞ்சில் என்னை சுமந்து கொண்டிருக்கும் உன்னை வெற்றி பெற விடாமல் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நீ வெற்றி பெறுவதற்கான அனைத்து விஷயங்களையும் முன் சார்பாக உன்னுடனேயே இருந்து நான் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் ஒரு நல்ல விடியல் வரும், நல்ல நேரம் வரும், நல்ல காலம் வரும் என காத்திருக்காதே. ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் எல்லாமே சரியாக கிடைத்து விடாது, அமைந்து விடாது. எது எப்படி இருந்தாலும் உனக்கான நல்ல நேரத்தை நீயே உருவாக்க முயற்சி செய். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நல்லது நடந்து விடாது தானே. கொஞ்சம் முன்னுக்கு பின் மாறாக நீ எதிர்பார்த்ததற்கு தாமதமாக நிகழ்ந்தாலும் கண்டிப்பாக உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்கிற திமிர் எப்போதும் உனக்குள் இருந்தால் போதும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்திடலாம் என் செல்லமே. நீ உண்மையாக நேர்மையாக நடந்தும் கூட அதற்கு பலன் கிடைக்காத போது வருந்தாதே. தர்மம் தோற்பது போல தெரியலாம், ஆனால் கண்டிப்பாக சூழ்நிலை மாறும். ஆடிய ஆட்டம் எல்லாம் அடங்கி போவதற்கான காலம் வரும். உன் வாழ்வில் உன்னை ஜெயிக்க வைக்கவும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவுமே இந்த வராகி மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வருகிறேன். இப்போதும் அப்படிதான். உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த வழிகளையும் வேதனைகளையும் தாண்டி உனக்கான சந்தர்ப்பங்களை தருவதற்காக ஓடி வந்துள்ளேன். நீ எப்போதும் இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கானது என நினைத்து சந்தோஷப்படு. எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். எப்போதும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற தைரியம் உனக்குள் இருந்தாலே போதும். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்திடலாம் என் செல்லமே. உன்னை படைப்பதற்கு முன்பாகவே, இந்த உலகில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுதாய் தெரிந்து கொண்டுதான் உன்னை உருவாக்கி உன் தாயின் கருவறைக்குள் அனுப்பி வைத்தேன். அதே போல இந்த பூமியில் நீ பிறந்த பிறகு உன்னை எப்படி எந்த இடத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். பொறுமையாக நடக்கப் போகும் விஷயங்களை மட்டும் பார். இந்த மொத்த உலகமும் உன்னை பார்த்து ஜெயிக்க மாட்டாய், சாதிக்க முடியாது என்று சொன்னாலும் உன்னுடைய முயற்சி கண்டிப்பாக உன்னை வெற்றி பெறச் செய்யும். உன் மனதிற்குள் உன்னால் முடியும் என்ற ஒரு மெல்லிய ஓசை, மெலிதான ஒரு குரல் கேட்டுக்கொண்டிருந்தால் அதற்கு பெயர்தான் நம்பிக்கை. உனக்கு நல்லது நடக்கும், நிச்சயம் உன் விருப்பம் நிறைவேறும் என உன் மனம் சொல்லும் அந்த நம்பிக்கை வார்த்தையை காது கொடுத்து கேள். எப்போதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். கண்டிப்பாக உன் வாழ்வில் உன்னால் ஜெயிக்கவும் சாதிக்கவும் முடியும். எப்போதுமே என்ன நடந்தாலும் நன்மைக்கே என நினைக்க பழகிவிட்டால் அப்போதே உன் வாழ்க்கை குறைவில்லாத கவலை இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடும் என் செல்லமே. உன் எண்ணங்களை நீ எந்த அளவுக்கு உயர்வாக வைத்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இந்த வராகி அம்மா திக்கற்று தவிக்கும் உனக்காகவே திக்கு தெரியாத காட்டில் வழிகாட்டும் தாயாக வந்து நிற்கிறேன். எதையும் எதிர்பார்த்து நீ என்னை தேடி வராதே. நீயே எனக்கு போதும் அம்மா. இந்த அற்புதமான உலகத்தை அழகாக படைத்த உன்னை நான் வழிபட வேண்டும். நீ எப்படி இந்த அற்புதங்களை செய்தாய் என இந்த உலகத்தையும் உன் வாழ்க்கையும் பார்த்து பிரமித்து அதற்கு மூல காரணமாகிய என்னை தேடு. காசு வேண்டும், பணம் வேண்டும், அதை செய்து கொடு, இதை செய்து கொடு என தேவைக்காகவும் எதிர்பார்ப்புக்காக மட்டுமே என்னை நாடாமல் உண்மையான பக்தியோடு இறை நம்பிக்கையோடு என்னை வேண்டினால் அந்த உண்மையான பக்திக்கு எப்போதும் பலன் உண்டு. பேராசை காரணமாகவோ அல்லது பயத்தின் காரணமாகவோ அல்லது அது வேண்டும் இது வேண்டும் என கேட்டோ அல்லது ஏதாவது காரியம் நடக்க வேண்டும் என்று மட்டுமே என்னை தேடி வராமல் எப்போதும் நம்பிக்கையோடு வேண்டு. உனக்கான எல்லா விஷயங்களையும்
நீ கேட்காமலேயே நான் உனக்கு சிறப்பாக செய்து தருவேன். விதி 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி எனும் கதவை திறந்து வைக்கும். நீ நினைத்ததும் கூடிய விரைவில் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்கும் சந்தோஷமாய் வாழ்வதற்கும் உரிய விஷயங்களை நான் நடத்தி தருகிறேன். நான் உனக்காக எதுவும் செய்யவில்லை என நினைக்காதே. உனக்கே தெரியாமல் பல ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருந்தான் இருக்கிறேன். இந்த உலகில் ஒரு தாயாக நான் உனக்கு கொடுக்கும் அன்பையும் அக்கறையையும் விட உன் மீது அதிக அன்பும் பாசமும் கொண்ட மனிதர்களை நீ பார்க்கவே முடியாது. உன் வாழ்க்கை மிகவும் குறுகிய காலம்தான். 100 வருடத்திற்கும் குறைவாக வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான நீ ஒன்றுக்கும் உதவாத உன் மனதில் இருக்கும் தேவையற்ற விஷயங்களை தூக்கி போடு. எதுவாக இருந்தாலும் அதை விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள். மெதுவாக நம்பு, ஆனால் உண்மையாக அன்பு செலுத்து. யாராக இருந்தாலும் அன்பையும் பாசத்தையும் கொடுத்து அளவோடு நம்பிக்கை வைக்கும்போது நீ ஒருபோதும் யாரிடமும் ஏமாந்து போக மாட்டாய். உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நானே முன்னின்று நடத்தி முடிப்பேன். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும் என பொறுமையோடு இரு. உன்னுடைய மனதிற்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்தி முடிக்கிறேன். ஏற்கனவே நடந்ததை நினைத்து வருந்தாதே என் செல்லமே. எல்லையற்ற எதிர்காலம் உன் கண் முன்னால் பறந்து விரிந்து கிடக்கிறது. நம்பிக்கையோடு நடைபோடும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன். எல்லாமே மாறும். உன்னுடைய தற்போதைய நிலைமையும் மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். கற்கண்டு போல இனிக்கும்படி உனக்கு இனிமையான வாழ்க்கையை அமைத்து தருகிறேன். யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமப்பது எனக்கு தெரியும். உன்னை கண்ணீருக்கு உள்ளாக்கியவர்களை நான் சும்மா விட்டு கொண்டு இருக்க மாட்டேன். என் நாமத்தை சொல்லும் உன் வாழ்வில் எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருள் உனக்காக காத்திருக்கும் போது இங்கு கவலைக்கு இடமே இல்லை என் செல்லமே. நீ எப்போதும் வாழ்க்கையை கஷ்டம் என மட்டும் நினைக்காதே. உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை துன்பங்களையும் கடந்து நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா செய்து காட்டுவேன். உன் வாழ்க்கை ஒரு குளம் போல, ஒரு குட்டை போல, ஒரு திகை போல தேங்கி நிற்க விடமாட்டேன். நதி போல ஓடு. எங்கேயும் முடங்கி மூளையில் சோர்ந்து போய் நிற்காதே. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றத்தான் இப்போது இதை கேட்கச் சொன்னேன். வாழ்க்கையில் உனக்கு கஷ்டப்படும் போது உதவியர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களை மறக்காமல் ஞாபகம் வைத்துக்கொள். அதே போல நீ கஷ்டப்படும் போது உதவாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்து நீ கஷ்டப்படுவதை ரசித்தவர்களையும் நீ மறவாமல், இப்படிப்பட்டவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள், நாம் யாரையும் முழுமையாக நம்பி எதிர்பார்த்து இப்படி வருத்தப்படக்கூடாது என்பதற்காக அந்த அனுபவத்தையும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. அதே போல உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களையும் ஞாபகம் வைத்துக்கொண்டு இந்த உலக வாழ்வில் கவனமாக வாழ வேண்டிய எச்சரிக்கையான பிள்ளையாக நீரு. உன் வாழ்க்கையை ஒருபோதும் அடுத்தவர்கள் தீர்மானிக்கும்படி, அடுத்தவர்கள் முடிவெடுக்கும்படி விட்டு விடாதே. உன் பாதையை நீயே தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் உன் வாழ்வில் வெற்றி உண்டாகும். யார் என்ன சொன்னாலும் கவலை கொள்ளாதே. உன் எண்ணங்களும் உன் செயல்களும் தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தக்கூடிய அற்புதமான விஷயங்கள்.